இந்த ஷரியத் ஃபைனான்ஸ் என்ற பெயரில் நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்களை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம நாட்டிலையும் நடத்துகிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறது, இந்திய அளவில் நடத்துகிறார்கள், இஸ்லாமிய நாடுகளில் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஷரியத்து பேங்குன்னு வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை நடத்துகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கடன் தருவாங்க. நீங்கள் கார் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா காருக்கு லோன் கேட்டால் லோன் தருவாங்க, நாங்கள் வட்டி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது எப்படி தர்றாங்கன்னு கேட்டால், இப்போ காரு 10 லட்ச ரூபா காரு, இந்த 10 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க வேண்டும் என்று நம்ம அவங்ககிட்ட லோன் அப்ளை பண்ணோம்னா அவங்க என்ன செய்யணும், 10 லட்ச ரூபாயை தரணும். 10 லட்ச ரூபாயை தந்து நம்ம போய் என்ன செய்யணும், காரை வாங்கிக்கிறதுக்கு விடணும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 10 லட்சம் எதுக்கு லோனுன்னு கேட்பாங்க. கார் வாங்கணும்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்வாங்க, காரு தானே வேணும், காரு நாங்கள் தர்றோம், காரு தானே வேணும்னு சொல்லிட்டு கார் வாங்க லோனு கேட்டால் அவங்க என்ன செய்வாங்க, காரு நாங்கள் தர்றோம்னு சொல்லிட்டு இவங்க அந்த காரை வாங்குவாங்க. உனக்கு எந்த கார் வேணும், இந்த கம்பெனி வேணுமா, அந்த கம்பெனி வேணுமா, இந்த இதில் வேணுமா, அந்த இதில் வேணுமான்னு சொல்லி அந்த பிராண்டு நேம் எல்லாம் சொல்லி அந்த தரத்தை எல்லாம் சொல்லி நம்ம கொடுத்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க, காரை அவங்க வாங்கி 11 லட்ச ரூபாய்க்கு தருவாங்க. நீ எங்கள்கிட்ட காரை வாங்கிக்க, ரூபாயை கடன் தர மாட்டாங்க. கடன் கேட்டானா என்ன செய்ய மாட்டாங்க, ரூபாயை கடன் தர மாட்டாங்க. உனக்கு என்ன வேணும், கார் வேணுமா, கார் நாங்கள் வாங்கி தர்றோம். வீடு வேணுமா, வீடு வாங்க லோன் வேணுமா, எந்த இடம்னு காட்டு, நாங்கள் பணத்தை கொடுத்து வாங்கிடுறோம். பணத்தை கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம், அதை நாங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு உள்ளதை 12 லட்ச ரூபாய்க்கு தருவோம். நாங்கள் ஒரு ரேட் போட்டு தருவோம். நீ 12 லட்ச ரூபாயை கட்டிரு, நீ பொருளுக்கு தான் ரூபா கொடுக்குற. பார்த்தா அப்படி தெரியுது, காரை 12 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். நல்லா வழங்குதா உங்களுக்கு? நாங்கள் கார் வியாபாரம் பண்ணுறோம், காரை என்ன செய்கிறோம், 12 லட்ச ரூபாய்க்கு விற்கிறோம். கணக்கு பார்த்தா இது வட்டிக்கு மேலே வரும். கணக்கு பார்த்தா வட்டியில் கொள்ளடிக்கிறாங்கள அதெல்லாம் தாண்டி வரும். இதைத்தான் அபுதாபியில், துபாயில், இங்கே உள்ள ஷரியத் ஃபைனான்ஸுங்கிற பேரில் எல்லாரும் இதுக்கு பேர் தான் ஷரியத் ஃபைனான்ஸ்னு வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், நீ காரே வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்து நீ 12 லட்ச ரூபாய்க்கு கார் விற்றீங்கன்னா தப்பு கிடையாது. ஒருத்தன் 10 லட்ச ரூபாய் விற்பான், ஒரு 10.5க்கு விற்பான், ஒருத்தன் 11க்கு விற்பான், ஒருத்தன் 12க்கு விற்பான். அது அது வியாபாரம்னு போயிடும். ஆனால் நீ கார் வியாபாரம் பண்ணவே இல்லை. நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டால், கடனாக கொடுப்பதற்காக வேண்டி நீ 12 லட்ச ரூபாய் காரை வாங்கி வச்சுட்டு ரொக்கத்துக்கு ஒருத்தனுக்கு விற்பியா 12 லட்ச ரூபாய் விற்க இயலுமா? விற்க இயலாது. அப்போ கடனாக இந்த காரை தருவதற்கு தான் 2 லட்ச ரூபா. வட்டிக்கு அதான இலக்கணமே. ரொக்கமாக இருக்கும் பொழுது என்னவோ அதை விட கூடுதலாக கடன் என்பதற்கு நீங்க வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் வட்டி. வட்டிக்கு தெளிவான இலக்கணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது ரொக்கமாக இருக்கும் பொழுது என்ன ரேட்டோ அதை விட கடன் என்பதற்காக நீங்க கூட வாங்கி கொண்டு அதை லாபம்னு பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, போனஸ்னு பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, வேற எந்த வகையான பேரை இதுக்கு சூட்டினாலும் சரி, அந்த கடன் என்பதற்காக நீங்கள் கூட வாங்கினால் அதுக்கு தான் வட்டின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிட்டாங்க. தெளிவான வார்த்தைகளால் நமக்கு விளக்கம் தந்து விட்டார்கள். அப்ப இது எப்படி இதா வட்டி இல்லைன்னு ஆக முடியும்? இது ஷரியத்தா? இதுக்கு பேர ஷரியத் ஃபைனான்ஸ். இரண்டாவது என்னன்னு கேட்டா, ஒரு மனுஷன் ரூபாயை கடன் கேட்டான்னா அவன் ரூபாயை கொடுத்தா தான் அவன் 4 இடத்துல விசாரிப்பான், 10 லட்ச ரூபாய்க்கு லோனை போடுவான், அவன் 5 லட்ச ரூபாய்க்கு கூட வாங்குவான், அடிச்சு பிடிச்சி வாங்குவான், 2 இடத்துல பல மாதிரி அவனுக்குன்னு அந்த உரிமை இருக்கிறது. அதை விட்டுவிட்டு என்ன செய்யறது, உனக்கு வேணுங்கிற பொருளை எங்கள்கிட்ட சொல்லிட வேண்டியது. நாங்கள் இவன் தான் ரேட்லாம் பேசுறான், இவன் எந்த கம்பெனியில் போய் 10 லட்ச ரூபான்னு பேசிட்டு வந்திருக்கிறானோ அந்த கம்பெனியில் இவங்க ஒரு ஆள் போய் என்ன செய்வாங்க, 10 லட்ச ரூபாய்க்கு காசை கொடுத்து வாங்கிட்டு நீ 12 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இந்த ரேட்டை பேசின வரைக்கும் இவன் தான். யாரு? இவன் தான் 10 லட்ச ரூபா காரை சூஸ் பண்ணி இந்த மாடல் இந்த எனக்கு வேணும், அதுக்காக எனக்கு 10 லட்ச ரூபா கலந்தாங்கன்னு கேட்டா நான் கார் வாங்கி தரோம், 12 லட்ச ரூபா கொடுத்துருங்க. நீ வட்டிலாம் தரவானா காருக்கு விலையா கொடுங்க. அது வட்டியை வேற பேர்ல, காருக்கு என்ன செய்யுங்க, நீங்க விலையாக 12 லட்ச ரூபா கொடுங்க. அது எப்படி விலையா 12 லட்ச ரூபா வரும்? கார் தான் 10 லட்ச ரூபாய்க்கு சீசின்னு கிடைக்குத, நீ 10 லட்ச ரூபாய்க்கு தானே வாங்கின, அவனு ஏற்கனவே 10 லட்ச ரூபாய் தானே பேரம் பேசினா. 10 லட்ச ரூபாய்க்கு பேரம் பேசின ஒன்றை 12 லட்ச ரூபான்னு இருக்கிறது. இது அப்பட்டமான வட்டி என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுக்கு ஷரியத் ஃபைனான்ஸ், ஷரியத் பேர் வேற. இதுல என்ன செய்யறாங்க, மார்க் அடிப்படையில் நடக்குதுன்னு சொல்லி பயங்கரமா கொள்ளடிச்சு ஒரு கூட்டம் சம்பாரிச்சுட்டு இருக்கிறது. இந்த வட்டிக்காரர்கள் சம்பாதிப்பதை விடவும் பல மடங்கு அதிகமாக என்ன செய்கிறார்கள், அதை ஷரியத் பேரை சொல்லி இதுக்கு ஆலிம் சாக்கள் சில பேர் என்ன இருக்குது, நீங்க வியாபாரம் தானே பண்றீங்க, வட்டினா என்னன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கத்தை மறந்துடுறது. நீங்க வியாபாரம் தான் பண்றீங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன விளக்கம் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிலாம் வார்த்தை விளையாட்டு வரக்கூடாதுங்கிறது தான் என்ன சொல்றாங்க,
நீ வந்து ரொக்கமா கொடுக்கும்போது உள்ளதை விட கடன் என்பதற்காக கூட வாங்கினால் அதுக்கு பேர் வட்டி. ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லிட்டாங்கல்ல, இந்த விளக்கத்தில் இது வருமா வராதா? அது மாத்திரம் வரல, இதுல ரெண்டு விதமான மிஸ்டேக் நடக்குது. வட்டினா வட்டியோட போயிடும். இதுல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இடையில ஒரு புரோக்கரா நின்று ஏத்தி விடாதுன்னு இருக்குல்ல, அந்த வேலை செய்யுது. வட்டிங்கிற ஒரு குற்றமும் வந்துருது. நீ போய் ஒரு கிராமத்துக்காரன் விற்க வரான், பேசாம விற்க விடுவியா? நடுவில் உட்காந்து நீ புகுந்துக்கிட்டு 10 ரூபா சாமான 12 ஆக்குறதுன்னா இது ஒரு புரோக்கர் வேலை தானே, இது தேவையற்ற புரோக்கர் தானே இது. அப்ப விலை ஏற்றி விடுற வேலையை செய்ய வேணான்னு இருக்கும் பொழுது இவங்க போய் நுழைஞ்சு விலை ஏத்துறதுக்கு தானே போறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, கிடைக்குது அவனுக்கே தெரியுது 20 லட்ச ரூபாய் ஒரு இடத்த பேசி வச்சிருக்கிறான். இவங்க என்ன செய்யறாங்க, 20 லட்ச ரூபாய் காசு தர மாட்டோம், அந்த இடம் தானே உனக்கு வேணும், அந்த இடத்த நாங்க தர்றோம். அவன்கிட்ட போய் ரூபாய் கொடுத்து வாங்கி 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு 25 லட்ச ரூபா நீ 25 லட்சத்தை கட்டு, மிதா கட்டு, ஒரு 5 வருஷம் கட்டு. அப்ப அதுல என்ன செய்யறாங்க, 20 லட்ச ரூபாய் அவனுக்கு கொடுத்துட்டு 5 வருஷத்துல 5 லட்ச ரூபாய் என்ன செய்யறாங்க, அவங்க லாபம் அடைகிறாங்க. இதையே ஒரு பைனான்ஸ் நடத்தக்கூடியவர்கள்ட்ட நம்ம போய் இதை வாங்கணும்னு சொன்னா 21 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம், 21 லட்ச ரூபாய்க்கு வாங்கி முடிச்சிருக்கலாம் வட்டி கட்டினா கூட. அப்ப வட்டிங்கிறதுல வந்து இது எல்லாத்தையும் மிஞ்சின வட்டியா இருக்கிறது. அப்ப இந்த ஷரியத் இதல்ல, இதுக்கு பேர் வந்து மனிதாபிமானம் கிடையாது, இதுக்கு பேர் மார்க்கத்தை கடைப்பிடிக்கக்கூடிய வழிமுறையும் கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த ஷரியத் ஃபைனான்ஸ் ஒருத்தன் கடன் கேட்டான்னு சொன்னா கடன் என்பதற்காக கூட வருதா முடிஞ்சு வச்சுக்காத, அளவுகள் நல்லா விளங்கிக்கிறங்க. கடன்கிறதுக்காக வேண்டி கூட வாங்குறாங்களா, அதுக்கு பேர் தான் வட்டி. அது என்ன பேரை அவர்கள் என்ன லேபிளை போட்டு கொண்டாலும் சரி, அதை வந்து வட்டியிலிருந்து விலகாது. வட்டிக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன இலக்கணம் அதுக்கு பொருந்துகிறது என்பதை பார்க்கிறோம்.